சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை இன்றைக்கு பார்த்து அழாதே என் மகளே, அழாதே என் மகனே என்று சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் அவளை பார்த்து அவளில் மனதுருகி அழாதே என்று சொல்லி, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். இன்றைக்கு அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? வியாதியினால் அழுது கொண்டிருக்கிறாயா? உன்னை நேசிப்பதற்கு யாருமில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயா? வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, உன் எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறாயா? அன்பு தாயாரே, உன் புருஷன் குடித்து கொண்டிருக்கிறார் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே, உன் பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அழுது கொண்டிருக்கிறாயா? உன் பலவீனத்தினால் அழுது கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, அழாதே. எதற்காக நீ அழுகிறாய்? அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைக்காக அழுது கொண்டிருந்தார். இயேசு பாடையில கிடந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரியே, நீ அழுது கொண்டிருக்கிற விஷயத்துல தேவன் ஒரு ஜீவனை உண்டாக்கி உன் அழுகையின் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள், இயேசுவே என்று சொல்லி அவரை கூப்பிடுங்கள். நிச்சயம் உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். God bless you. God bless you.